இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, என் பெரிய பையனுக்கு ஃபர்ஸ்ட் டே ஸ்கூலுங்க. எல்லாருமே ஸ்கூலுக்கு போறேன்னா அழுவாங்க, இல்ல அமைதியாவாச்சும் இருப்பாங்கல்ல. இவன் அப்படிலங்க எவ்ளோ ஜாலியா ரெடி ஆயிட்டான். நாங்க நேத்து தான் அம்மா வீட்டுக்கு போயிருந்தோம். அங்கருந்து நானு நேத்து நைட்டு தான் வந்தோமேங்க. ஆ சரி ஸ்கூலுக்கு போனோம்னா எழுப்புனா இவன் எழுந்துக்க மாட்டான், அழுவான் அப்படிலாம் நெனச்சோம். ஆனா எங்களுக்கு முன்னாடி இவன் எழுந்துட்டு, "வா கிளம்பலாம் ஸ்கூலுக்கு டைம் ஆயிடுச்சுன்னு" சொல்லிட்டு எங்கள எழுப்புனான். எனக்கு கொஞ்சம் கையில அடிபட்டதுனால என்னால எதுவும் செய்ய முடியலன்னு சொல்லிட்டு, எங்க அத்தையே சமையல்லாம் அவனுக்கு பாக்ஸ்லாம் பாருங்க ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு அவனுக்கு சாப்பாடு ஊட்டுறது மத்ததெல்லாம் நான் பண்ணேன். அப்புறம் சரி சாமி கும்பிட்டு வாடா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதும், இங்க பாருங்க சாமி ரூம்ல போய் என்ன டான்ஸ் எல்லாம் போட்டுன்னுருக்கிறாரு தொரன்ட்டு. இப்படிதாங்க எங்க ஊர்ல சாமி கும்பிடுவாங்க பார்த்தீங்களா? சாமிக்கே டான்ஸ் ஆடி காமிச்சுட்டு வராரு. சரின்னு சொல்லிட்டு இவன் இப்ப இல்லங்க, பால்வாடிக்கு போம்போதும் சாமி கும்பிட்டு தான் வருவானே. சாமி கும்பிட்டுட்டு எங்க அத்தை மாமாக்கு, எனக்கு எல்லாருக்குமே முத்தம் வச்சுட்டு, பாய் சொல்லிட்டு தான் போவானே. பத்திரமா இருங்கலாம் சொல்லிட்டு போவாங்க. ரொம்ப நல்ல பிள்ளைங்க. அப்படின்னு வெளியில காமிச்சுப்போம். ஆனா அட்டகாசம் தாங்காதுங்க. சரின்னு சொல்லிட்டு எல்லாம் முடிஞ்சிருச்சு. அவங்க நைனா அதுக்குள்ளயே ஃபோன் பார்த்துக்கிறாங்களாம். அவங்க நைனாகிட்ட போய் "வா நைனா போலாம், வா நைனா போலான்னு" இருந்தான். என்னடா கொஞ்சம் கூட ஸ்கூலுக்கு போறேன்ட்டு இதுவாவே இல்ல, அழுவல, ஒண்ணும் இல்ல. நீ மாட்டுன்னு வரேன் போலாம் போலான்னு கூப்பிடுறானேன்னு நாங்களே நெனச்சிருந்தோம். ஒரு வேளை ஸ்கூலுக்கு போனா எதுனா அழுவானோன்னு சொல்லிட்டு, சரி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வரேன் ஃபர்ஸ்ட் டே ஸ்கூல்ல. அங்க போய் என்ன பண்றான்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு சொல்லிட்டு நானும் வரேன்னு சொன்னேன். சரி வான்னு சொன்னாங்க. அதனால எங்க மாமா கூட அவன் வண்டியில போயிட்டான். நான் தாத்தா கூட வண்டியில போறேன்னு சொல்லிட்டு, அவன் அவங்க தாத்தா கூட வண்டியில போனான். நானும் எங்க வீட்டுக்காரும் ஒரு வண்டியில வந்தோம். எங்க வீட்டுக்காருக்கு கிஸ் பண்றதே பிடிக்காதுன்றதுனால, அவன் பாருங்க என்னலாம் இழுத்து பண்றான்ட்டு. ஏன்னா கிஸ் பண்ணும்போது எச்சி வச்சுருவாராம். அதனால அவர் காட்ட மாட்டாரு. சரின்னு சொல்லிட்டு ஸ்கூலுக்கு போயிட்டோங்க பாருங்க எவ்ளோ பசங்க வராங்கன்ட்டு. இவனுக்கு இன்னும் யூனிஃபார்ம் வரலன்னு சொல்லியிருந்தாங்க. அதனால கலர் ட்ரெஸ்லயே வர சொல்லியிருந்தாங்க. கலர் ட்ரெஸ்ல தான் போனோம். அங்க பார்த்தா நெறைய பசங்களும் கலர் ட்ரெஸ்ல தான் வந்தாங்க. இதுதாங்க அவனோட பில்டிங். உள்ள என்ட்ரன்ஸ்லயே வந்து வெல்கம்லாம் போட்டிருந்தாங்க. எந்த கிளாஸ் என்ன ஏதுன்னு கேட்டோம். அப்புறம் இப்போதைக்கு வந்து கிளாஸ் எதுவும் அலாட் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேமே ஒரு கிளாஸ்ல இட்டுன்னு போய் விட்டாங்க. அவன் பார்த்தா அங்க கூட அழுவான்னு பார்த்தோம். நாங்க அங்க கூட அழவே இல்ல. எனக்கு தாங்க சிரிப்பு வந்துச்சு. ஐயோ! பிள்ள என்ன அப்படின்னு சொல்லிட்டு. அழுக அழுகலாம் வரல. ஏன்னா அவன் ஆல்ரெடி போயிருக்கான்ல பால்வாடிக்கு. அதனால அழுகலாம் இல்ல. சிரிப்பு தான் சந்தோஷமா போறானே நம்மளுக்கு ஒரு ஹாப்பினஸ் இருக்கும்ல. அந்த மாரி தாங்க இருந்துச்சு. அப்புறமேட்டுக்கு ஒரு கிளாஸ்ல விட்டோம். உள்ள இது பாருங்க அந்த பொண்ணு பாருங்க எப்படி அழுவுதுன்னு. அவங்களால உள்ளேயே கூட்டிட்டு போ முடியல. எகிறி குதிச்சுலாம் அழுவுது. அத பார்த்து இவன் அழுவான்னு சொல்லிட்டுலாம் நெனச்சோம். பார்த்தா எதுவுமே அழல. சரி ஒரு 2 நிமிஷம் இருந்து பார்க்கலான்னு பார்த்தா, சரி மத்த பசங்கலாம் பார்த்து அழுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு, வேணாம் கிளம்புங்கன்னு சொன்னாங்க. சரி பாய்டான்னு சொன்னதும் இவனும் பாய் சொல்லிட்டான். சரி இரு உள்ள போய் எங்க உட்காரான்னு பார்க்கலாம் என்னன்னு சொல்லிட்டு நான் எட்டி பார்த்துட்டு இருந்தேன். அப்புறம் பார்த்தா ஃப்ரண்ட்லயே ஒரு பெஞ்ச் இருந்தது. அந்த பொண்ணு பாருங்க எப்படி எகிறி குதிச்சுன்னு வருதுன்ட்டு, அங்க இழுத்து போட்டு உட்கார வச்சாலும் அது உட்காரவே இல்ல. இவரு ஃபர்ஸ்ட்லயே இடம் கிடைச்சதும் அங்கேயே உட்காந்துட்டாரு. பக்கத்துல ஃப்ரெண்ட் இருக்கிறான். ஹாய் சொல்றா, பாய் சொல்றான்னாலும் பேசவே இல்ல. முடிஞ்சிருச்சுங்க. முடிச்சுட்டு ஸ்கூல் முடிஞ்சு ஈவினிங் 3:30 மணிக்கு கூட்டின்னு வர போயிருந்தோம். எப்புட்றா இருந்துச்சு ஸ்கூல்னா, சூப்பரா இருந்துச்சு. டிவிலாம் போட்டாங்கன்னு சொல்லிட்டு ஜாலியா வந்தாங்க. மறக்காம எங்க சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க,